மரணித்தால் மறுமைக்கு முன்னதாக ஒரு திரைமறை வாழ்வு உண்டு. எரித்தாலும் சரி, கடலிலே விழுந்து மரணித்து மீன்களுக்கு இரையானாலும் சரி, வானத்திலே வெடித்து சிதறி ஒரு மனிதன் மரணித்தாலும் சரி, மறுமை நாளுக்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு திரைமறை வாழ்வு உண்டு. அந்த வாழ்விலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த வாழ்வை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று, அதைவிட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு காண்பிக்கப்பட்டது மன்னரையை. அந்த மன்னரை அது போன்றதொரு மோசமான ஒரு இடம், மனிதனுக்குரிய இடம் வேறொன்றுமல்ல, தீயவர்களுக்கு. அந்த மன்னரையில் உங்களுக்கு வெளிச்சத்தை வேண்டி, பிரகாசத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மன்னரையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய 2-3 காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மலக்குமார்கள் வந்து விடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில 4-5 கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது. 4-5 கேள்விகள் கொண்ட விசாரணை. அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயகூலானி லஹு, 2 மலக்குமார்கள் வருவார்கள். மன் ரப்புக, உன்னுடைய ரப் யார்? ஃபயகூல் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்பான் நயவஞ்சகன், இறை நிராகரிப்பாளன். ஃபயகூலானி லஹு மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படும். ஃபயகூல் ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். ஃபயகூலானி லஹு, மீண்டும் அந்த மலக்குமார்கள் மா ஹாதர் ரஜுலு அல்லதி புய்ஸ ஃபீக்கும், இந்த தூதரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை காண்பித்தே கேட்பார்கள் என்றும் பெயரை சொல்லி கேட்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஹா ஹா லா அத்ரி ஃபயுனாதி முனாதின் மினஸ் ஸமாஇ அன் கதப், அப்படி அவன் எதுவுமே தெரியாது தெரியாது என்று சொல்லப்பட்டவுடன் வானத்திலே இருந்து ஒரு சப்தம் வரும், அவன் பொய் சொல்லுகிறான், அவன் பொய்யன், அவன் ஒரு அநியாயக்காரன் என்று வானத்திலே இருந்து அல்லாஹ் பேசுவான். அந்த அல்லாஹ்வுடைய பேச்சு அவனுடைய காதிலே விழும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஃபிரிசு லஹு மினன் நார், நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள். ஃபஃப்தஹு லஹு பாபன் இலன் நார், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து விடுங்கள். ஃபயதீஹி மின் ஹர்ரிஹா, அவனுக்கு நெருப்பு காற்றை கபரை நோக்கி வீசச் செய்யுங்கள். வஸமூமிஹா, அது மட்டுமல்ல விஷக்காற்றையும் சேர்த்து அவனுக்கு நீங்கள் வீசுங்கள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு ஆடம்பரமாக உலகத்திலே வாழ்ந்தான். முஸ்லிம்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லும் போது இவரெல்லாம் முஸ்லிம்களுக்குரிய மார்க்கம், முகமது நபியர்கள் கொண்டு வந்த மார்க்கம், மக்காவாசிகளுக்குரிய மார்க்கம் என்று சொல்லி மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினான். தமிழிலே திருக்குர்ஆன் வழங்கப்பட்டு திருக்குர்ஆன் படிக்க தூண்டும் பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்று ஒதுக்கினான். மறுமையை சொல்லும் பொழுது கிண்டல் அடித்தான், கேலி செய்தான், முஸ்லிம்களை எள்ளி நகையாடினான். மார்க்கத்தை பற்றி பேசினால் முகம் சுளித்தான். எப்பொழுதும் வணக்க வழிபாட்டின் பக்கம் முஸ்லிம்கள் அழைத்தால் கேலி கிண்டல் செய்தான். மார்க்கத்தை ஒரு விளையாட்டாகவே நினைத்தான். அல்லாஹ் நெருப்பு காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள், விஷக்காற்றை அவனுடைய கபரை நோக்கி வீசுங்கள். வைலையக்கு அலைஹி கபருஹு ஹத்தா தக்லிஃப ஃபீஹி அல்லாஹு, அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற கட்டளை. பூமிக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான், அவனை நெருக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகிறான். ஒரு மனிதனுடைய விழா எலும்பு இனி ஒரு விழா எலும்புக்குள் இடம் மாறி விடுகிற அளவுக்கு பூமி நெருக்க ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வயதீஹி ரஜுலுன் கபீஹுல் வஜ், ஒரு மனிதன் அவனை நோக்கி நடந்து வருவான், அவன் மிக மிக மோசமான முகபாவனை உடையவனாக இருப்பான். கபீகு சியாப், அவனிடத்திலே மிகப்பெரிய துர்வாடை நாற்றம் அடிக்கக்கூடிய ஆடையோடு அவன் வருவான். முன்தினுர் ரீஹ், அவனிடத்திலே மிக மிக மோசமான துர்வாடை வீசும். அவனை பார்த்தாலே பாதி உயிர் போய்விடும். அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆக்ரோஷமான முகம், மிக கேவலமான ஒரு முகம், மிக நாட்டம் அடிக்கக்கூடிய ஒரு ஆடை, அவனுடைய மேனியிலிருந்து வருகிற துர்நாற்றம் சுப்ஹானல்லாஹ் சொல்லி மாளாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபயகூல் அப்சிர் பில்லதி யசூக, நான் உனக்கு ஒரு நற்செய்தியாக சொல்லுகிறேன். எந்த இடத்தை எந்த நாளை பொய்ப்பித்து உலகத்தில் வாழ்ந்தாயோ அந்த நாளும் இடம் இதுதான். ஹாதா யௌமுக்கல்லதி குன்த துஅத், அந்த நாளும் இடம் இதுதான் என்று சொல்லப்படும். உடனே அந்த மன்னரை வாட்சி கேட்கிறான். ஃபயகூல் மன் அன்த
ஃபவஜ்ஹுகல் வஜ்ஹு யஜ்உ பிஸ்ஸிர்ரி, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மிகப்பெரிய நஷ்டத்தையும் உன்னை நான் பார்த்தவுடனே விளங்குகிறேனே, மிகப்பெரிய கேவலத்தை கொண்டு வந்திருக்கிறாயே, நீ யார் என்று கேட்கும் போது அன அமலுக்கல் ஹபீஸ், நான் தான் நீ உலகத்தில் செய்த அசிங்கமான அருவருக்கத்தக்க கேவலமான அமல். அந்த அமலை அல்லாஹு தஆலா இப்படி மனித உருவில் என்னை மாற்றி உனக்கு அருகிலே அல்லாஹ் அமர வைத்திருக்கிறான். ஒரு நாளைக்கல்ல, அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலிருந்து எழுப்புகிற நாள் வரை. ஃபயகூல், அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி லா துகிம், ரப்பி லா துகிம், அல்லாஹ் எனக்கு மறுமை நாளை கொண்டு வர முடியாது, கொண்டு வராதே, இந்த கபர் வாழ்வே என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது, அல்லாஹ் எனக்கு மறுமையை ஏற்படுத்தாதே என்று அந்த மனிதன் கதறுவான், அந்த மனிதன் கத்துவான். உடனே மலக்குமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உடனே மலக்குமார்கள் மா ஹாதர் ரஜுலு அல்லதீன புஇஸ ஃபீக்கும் ஃபயகூல், ஒவ்வொரு கேள்விகள் அவனிடத்திலே கேட்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து சும்ம யுல்ரபு பிபித்ரகத்தின், ஒரு இரும்பு சுத்தி அந்த வானவர்கள் எடுப்பார்கள், மின் ஹதீஸி லர்பத்தன் பைன உதுனைஹி, அவனுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரையில் ஓங்கி அடிப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயஸீஹு ஸைஹத்தன் யஸ்மஉஹா மன் யலீஹி இல தகலைன், 2 காதுகளுக்கு மத்தியில் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா? அடிக்கிற மலக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா? சும்ம யுகையலு லஹு ஆமா அப்கமு, அந்த மலக்குக்கு காதும் கேட்காது, வாயும் பேச மாட்டார். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அவன் போடுகிற சப்தம், அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, கொடுக்கப்படுகிற அந்த மலக்குக்கு காதும் கேட்காது, அவன் புலம்பினால் அவர் வாயும் பேச மாட்டார். அப்படிப்பட்ட சுத்தியிலை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுட்ட ஒரு வானவரின் மூலம் அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். லவ் லுரிப பிஹா ஜபலுன் லசார துராப், அந்த சுத்தியிலை கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய்விடுமாம். அப்படியானால் எவ்வளவு வரையான தண்டனை அந்த மறுமையின் அந்த கபரிலே அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும், விஷக்காற்று வீசப்படும், நெருப்பு காற்று வீசப்படும், சுத்தியிலை கொண்டு போய் அடிக்கப்படும், பூமி நெருக்கப்படும். இதற்கு மத்தியில் மிகப்பெரிய அலங்கோல துர்நாற்றமுடைய ஒரு மனிதன் நம்மை தடவிக்கொண்டே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் செய்த பாவச் செயல் மனித உருவில் மாறி வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே, அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குர்ஆனில். 40வது அத்தியாயம் 46வது வசனம், அன்னாரு யுரலூன அலைஹா உதுவன் வ அஸியா வ யௌம தகூமு ஸாஅத்து அத்ஹிலு அலா ஃபிர்அவுன அஸத்துல் அஸாப், ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய நரக நெருப்புக்குரிய இடத்திற்கு நான் கொண்டு சென்று கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரை வாசிகளுடைய நிலைமைகளை குறித்து சொல்கிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5500வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு கபரிலே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான். அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு அதாப் என்று பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். ஆகவேதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மலக்குமார்கள் மீகாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்துக் கொண்டு போய் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் உரிய தண்டனைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு காண்பித்துக் கொடுத்த சம்பவம் உண்டு. ஒவ்வொரு தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லையே, எதற்காக வேண்டி இந்த தண்டனை, ஏன் இந்த தண்டனை என்று கேட்ட பொழுதெல்லாம் இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை, இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை, இந்த பாவச் செயலுக்கு இந்த தண்டனை, இந்த கொடுஞ்செயலுக்கு இப்படிப்பட்ட ஆதாப் என்றெல்லாம் 2 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து சென்று விளக்கிய சம்பவமும் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரியில் 1143வது நபிமொழி, 1143வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். முதலில்
கையில் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்து படுத்து கிடக்கிற ஒரு மனிதனுடைய தலையிலே போடுகிறான். தலை சிதறுகிறது, பாறாங்கல்லும் உருண்டு ஓடுகிறது. அந்த கல்லை அந்த மனிதன் எடுத்து வருகிறான், மீண்டும் தலை சேர்ந்து விடுகிறது. மீண்டும்